ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 விதமான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 2 விதமான ஓட்ஸ் ரெசிபியும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறது அரிசியே சேர்க்காத ஒரு 5 விதமான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மில்லட் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்லட் கஞ்சி பண்ணுறதுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக, அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையுமே குக்கரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் மார்னிங் செய்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காயை உடைச்சு தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காவை நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம உடைச்ச தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. நம்ம எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ இருக்கட்டும். நம்ம துவையல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு இந்த வரமிளகாய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட கலர் வந்து லைட்டாக மாறி அந்த மிளகா லைட்டாக உப்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். துவையல் பண்ணுறதுக்கு சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வறுத்த மிளகா வத்தல் கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், பெருங்காயம், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைக்கணும். பாருங்கள், ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடக்கூடாது. டூத் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைக்கணும். துவையல் ரெடி ஆகிடுச்சு. அது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் அருமையான தேங்காய் பால் கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த துவையல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சிக்கும் துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓவர் நைட் ஓட்ஸ். மார்னிங்கும் சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் ரெடி பண்ணிவிட்டு நைட்டும் சாப்பிட்லாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பனானா எடுத்துருக்கிறேன். நல்ல கனிஞ்ச பனானா எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போடலாம். பட் இந்த மாதிரி மேஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் இனிப்பும் வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறது கிடையாது. மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ்,
சேர்த்துக்கலாம். ஹனி உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கிறேன். காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தான் அப்படிங்கிற ரேஷியோலாம் கிடையாது. அந்த ஓட்ஸ் வந்து முங்கணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு அதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 10லேருந்து 12 போல் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பனானாவோட ஸ்வீட்னஸ் அப்புறம் இந்த கிஸ்மிஸோட ஸ்வீட்னஸே போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நான் வந்து மார்னிங் தான் அதை சாப்பிட்டேன். நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் தான் நான் அதை சாப்பிட்டேன். கூடவே ஒரு 4-5 போல் கிஸ்மிஸ் மேலாப்பில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த பனானாவோட அந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஓட்ஸ்லேயுமே வந்து சர்க்கரை சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸ் தான் நமக்கு. அதனால் நான் துருவி தான் எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ். கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொக்கோ பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இனிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கிரான்பெரி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் போல் ட்ரைடு கிரான்பெரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிஸ்மிஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் தான் சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து இந்த நைட் தான் ரெடி பண்ணேன் மார்னிங் சாப்பிட்றதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீட்டுக்கு சர்க்கரை எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து ஆப்பிளில் துருவி போட்டனால அந்த இனிப்பு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசியே சேர்க்காத வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊறணும். இது ஊறட்டும். நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இதெல்லாம் அரிசியே சேர்க்கலை அப்படின்னாலும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இது புளிக்கட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு வந்து ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை சுட ரெடி பண்ணிடலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. தோசை அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. வெயிட் லாஸ்க்கு கொள்ளு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொள்ளு சாதமாகவோ இல்லை கொள்ளு தோசையாகவோ வாரத்துக்கு 1-2 நாள் வந்து உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறனால உங்கள் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசியே சேர்க்காத பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வெறும் பருப்பு மட்டுமே வச்சு தான் இந்த தோசை பண்ண போகிறோம். 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், பருப்பு 1/4 கப். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளரில் கூட அளந்துக்கலாம். இப்போது கொஞ்சம் போல் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போல் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு வரமிளகா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச அந்த மிளகா, அப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயம் தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து புளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. நீங்கள் வந்து மாவு அரைச்ச உடனே வந்து தோசை சூட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம தோசை பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா மெல்லிசாக சுட்டு எடுங்க. நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக வரும். லைட்டாக ஸ்ப்ரே பாட்டிலில் ஆயில்ஸ் ஒரு 2-3 டைம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணாம், கொஞ்சம் வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நீங்கள் தோசை கூட ரெடி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு வரும். ஒரு ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூகுள் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.